ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டு கிச்சன் டூர் பார்க்கலாமா? இது அம்மாவோட ட்ரீம் கிச்சன். ஏற்கனவே இருந்த கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அதை ரெனோவேட் பண்ணி இப்போ ஒரு நியூ கிச்சனை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிச்சன் டூர் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து பார்க்கலாம். இந்த கார்னரில் இந்த க்ரீன் ஷெல்ஃபில் சோப் டிஸ்பென்சர், அப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த க்யூட்டான ஹென் ஷேப்பில் ஒரு எக் பேஸ்கட் இது. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு டிஷ்யூ ஹோல்டர் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஒரு மாம்ஸ் கிச்சனில் இந்த வால் ஹேங்கிங். நெக்ஸ்ட்டு இந்த உட்டன் ட்ரேயில் ஃப்ரூட் ஃபோக்கு கேரட் தீமில் ஹோமி ஸ்பாட்னு தில்லைநகரில் இருக்குது, அங்கே வாங்கினோம். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால் கவுண்டர் டாப்பில் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரேயில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த செராமிக் ஆயில் பாட்டை. இந்த ஆயில் கண்டெய்னரும் ஹோமி ஸ்பாட்டில் தான் வாங்கினது. இதுவும் டிஸ்பிளேயில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இங்கே மேலே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உடன் கட்லரி ஹோல்டர் இருக்குது. அதில் உடன் ஸ்பூன், ஸ்பேச்சுலா, நைஃப் இருக்குது. அது பக்கத்துலேயே செராமிக் ஜார் இருக்குது. இது எல்லாமே ஒமேகாவில் சென்னையில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி தீமில் சால்ட் அண்ட் பெப்பர் செட் இருக்குது. பக்கத்துலேயே ரெட் கலரில் ஒரு டிஷ்யூ ஹோல்டர், அது ஐக்கியாவில் வாங்கினது. அப்புறம் இந்த காஃபி, டீ, சுகர் இந்த செட்டு இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மசாலா பாக்ஸ்லாம், இந்த கண்டெய்னர்லாம் அமேசானில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான இந்த எல்லோ பிங்க் தீமில் மஷ்ரூம் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் ஒமேகாவில் வாங்கினது. இதெல்லாம் தான் ஓப்பன் ஷெல்ஃபில் மேலே வச்சுருக்கோம். அப்புறம் கவுண்டர் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வால் யூனிட் பார்க்கலாம். வால் யூனிட்டில் இந்த கேபினட்டில் டிரான்ஸ்பரண்ட் ஷட்டர் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக க்ராக்கரிஸ் தான் வச்சுருக்கோம். அப்புறம் அது இல்லாமல் டெய்லி யூஸ் பண்ணுற ஹார்லிக்ஸ், நாட்டு சக்கரை, ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் இப்போதைக்கு இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வாட்டர் கெட்டில், காஃபி மேக்கர், புட்டு மேக்கர், அதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் ஷெல்ஃப் ஃபுல்லாமே டப்பர்வேர் பாக்ஸஸ் தான் வச்சுருக்கோம். அம்மா கிட்ட நிறைய டப்பர்வேர் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் அது உட்டன் பவுல்ஸ் எல்லாமே இங்கே செட் பண்ணியாச்சு. அவங்க இன்டீரியர் டிசைனர்கிட்ட நாங்கள் சொன்னப்பவே இது மாதிரி நிறையா பார்ட்டிஷனோட வேணும்னு கேட்கவும் இது மாதிரி எல் ஷேப்பில் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னர் ஷெல்ஃப் கீழே உட்டன் ஹேங்கிங் மக் ஹோல்டர் செட் பண்ணியிருக்கோம். இது இங்கே மஸ்கட்டில் பேன் ஹோமில் தான் வாங்கினேன். இதில் இப்போதைக்கு கொஞ்சம் கப்ஸ்லாம் மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சிங்க் ஏரியா பார்க்கலாம். அம்மா நல்லா பெரிய சிங்காக வேணும்னு கேட்டாங்க. அப்போ இன்டீரியர் டிசைனர்கிட்ட கேட்டப்போ 13:18 இன்ச்சில் இதான் மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹிண்ட்வேர் பிராண்ட் சிங்க் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் குவாட்ஸ் தான் கேட்டோம். ஆனால் இது தான் இப்போ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்திங்கன்னா சிங்க் கீழே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே 2 டேண்டம் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே இருக்க ட்ராவில் கொஞ்சம் பிளேட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு பெரிய வெசல்ஸ்லாம் இங்கே வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே விக்கர் பேஸ்கட் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பூண்டு தான் இருக்கும். ஏன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தப்போ பூம்பாறையில் வாங்கினது, அது நிறைய இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆயில் புல் அவுட்டில் இப்போதைக்கு இப்படி செட் பண்ணியிருக்கோம். அம்மா இன்னும் கொஞ்சம் ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்ல பெரிய கடாய், அப்புறம் பெரிய பாத்திரம், இதில் எல்லாமே இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கோம். அம்மா கிட்ட நிறைய பாத்திரம் இருக்குது, அதனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே சிலிண்டர் வச்சுருக்கோம். 2 சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 3 டேண்டம் ட்ராயர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு ட்ராவில் 3 அஞ்சரை பெட்டி இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டி நாங்கள் அமேசானில் வாங்கினோம். இதில் கடுகு, உளுந்து, சோம்பு இதெல்லாம் இருக்குது. இந்த உட்டன் அஞ்சரை பெட்டியில் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ட்ரா வந்து கட்லரி ட்ரே வச்சுருக்கோம். இதில் கட்லரிஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த தேர்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ், மசாலாஸ் எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேஸ் யூனிட். அப்புறம் அந்த வால் யூனிட் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டால் யூனிட் பார்க்கலாம். இந்த டால் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரே லாங் டால் யூனிட்டாக இல்லாமல் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்போம். மேலே இருக்க பார்ட்டில் வந்து 3 பார்ட்டிஷன் கொடுத்து 4 ஷெல்ஃப் இருக்க மாதிரி லைக் ஸ்மால் கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க வந்து எல்லாமே ஈவன் சைஸில் கொடுத்துருந்தாங்க. அப்போ பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வைக்க முடியாதுங்கிறதுனால மேலே இருக்க போர்ஷன் வந்து ஸ்மால் கண்டெய்னர்ஸ்க்கும் கீழே இருக்க போர்ஷனில் வந்து நல்ல பெரிய கண்டெய்னர் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தோம். பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிற மாதிரி. இங்கே மேலே பார்த்திங்கன்னா மிளகா, பருப்பு, கிராசரிஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். நட்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மேலே இருக்குது. கீழே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸு, இட்லி அரிசி, கோதுமை மாவு இந்த மாதிரி நிறைய இருக்க ஐட்டம்லாம் வந்து இந்த போர்ஷனில் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம். நீங்கள் டால் யூனிட் டிசைன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இது ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர், மிக்ஸி ஜார், அப்புறம் கொஞ்சம் பவுல் இது மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து அம்மா ஈஸியாக எடுக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த கீழ் ஷெல்ஃபில் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிரைண்டருக்கான இடம் தான். ஆனால் இப்போ வந்து நாங்கள் தண்ணி குடம் வச்சுருக்கோம். அப்புறம் கீழே தான் வந்து இந்த யூனிட்டில் தான் வந்து கிரைண்டர், அப்புறம் நிறைய வந்து செராமிக், நான்ஸ்டிக் பேன், நிறைய பேன் இருக்குது. அது எல்லாமே இங்கே வச்சாச்சு. பெரிய குக்கரும் வந்து இங்கே கீழே வச்சிட்டோம். கிரைண்டர் யூஸ் பண்ணுறப்ப கவுண்டர் டாப்பில் மிக்ஸி யூஸ் பண்ணுற இடத்துலையே வந்து சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அங்கே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுருவோம். அப்புறம் கவுண்டர் டாப்க்கு ஒயிட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் கொடுத்தோம். அதுக்கு மேட்சிங்காக வால்க்கு பார்த்திங்கன்னா ஒயிட் டைலே வந்து கொடுத்தாச்சு. இப்போ அம்மாவோட கிச்சன் இது மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 90% வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு போகிறப்ப என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இன்டீரியர், கிச்சன் இன்டீரியர் இன்ஹவுஸ் எக்ஸ்ப்ரெஷன்னு தில்லைநகரில் இருக்காங்க. அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி க்யூட்டான ஒரு வால் ஹேங்கிங் வந்து கிச்சன் கோட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஒவ்வொரு ஹேங்கிங்லேயுமே ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த லைன்ஸ் எல்லாமே. இந்த வால் ஹேங்கிங் அமேசானில் வாங்கினது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.